ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வாட்டர் ஆப்பிள் அறுவடையும் செடிகளில் வளர்ச்சியும் பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்குங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல உங்களுக்கு வந்து வாட்டர் ஆப்பிளினுடைய அறுவடையை காட்டுறாங்க. இன்றைக்கி வாட்டர் ஆப்பிள் வந்து செடியை பார்த்துருப்பீங்க, பூவை பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அறுவடையே வந்துடுச்சுங்க. அதனால தான் இன்றைக்கி உங்களுக்கு காட்டலான்னு காட்டுறாங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பரான ரெட் கலர் வாட்டர் ஆப்பிளுங்க. வீடியோக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியலைங்க, ஆனால் நேரில் நல்லா ரெட்டாக இருக்குதுங்க. அப்படியே உதிர்ந்து பாருங்கள், பழம் கையிலே தொட்டவுடனே உதிர்ந்துச்சு பாருங்கள். அவ்வளோ லேஸாக இருக்குதுங்க காம்பு. இதுக்கு சூப்பராக இருக்குதுங்க. ஆனால் ஒன்று கடையில் விற்கிற மாதிரி பெரிய சைஸ் இல்லைங்க, இது மினி வாட்டர் ஆப்பிளுங்க. இது அதாவது மினி சைஸுங்க. இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துங்க, சூப்பராக இருந்ததுங்க. வாட்டர் ஆப்பிள் பரவாயில்ல, செடி விலை கொடுத்து வாங்கிட்டு வந்ததுக்கு நல்ல பலன் தாங்க. இது கை மேலே பலன் அப்படின்ற மாதிரி கை மேலே பழம் எப்படி இருக்குது பாருங்கள். பார்த்துட்டு இதுக்கு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கான்றதை கமெண்ட் கொடுங்க. இன்றைக்கி வந்து என்னுடைய மாடி தோட்டத்தில் இருக்கிற செடியை வந்து உங்களுக்கு வந்து காட்டியிருக்கிறேங்க. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்னென்ன செடி இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் நான். வாங்க, முலாம்பழம் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் வெள்ளரிக்காய் நினச்சிட்டு இருந்தேங்க, ஆனால் இது பார்த்திங்கன்னா முலாம்பழமாக இருக்குதுங்க. இது உங்கள்கிட்ட கூட நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான், இது என்ன செடினே தெரியலிங்க அப்படின்ட்டு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அது முலாம்பழங்க. அது பாருங்கள், இலை எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இந்த வெயில் காலத்துலேயும் நம்ம எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் செடி. இப்போதைக்கு 2 இருக்குதுங்க, மீதி இன்னும் ஒரு 4 மொட்டு வச்சுருக்குதுங்க. 4 பிஞ்சு இருக்குது, மொத்தம் ஒரு 7-8 பிஞ்சு இருக்குதுங்க. இதில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், செருக்க இருக்குது பாருங்கள். வாங்க, அடுத்தது வந்து பீக்கங்காய் பார்க்கலாம். பீக்கங்காய் இப்போ காய்ங்க கொடுத்துட்டு இருக்கிறது நீங்களும் அறுவடையில் செடியை பார்த்துருப்பீங்க. இப்போ எவ்வளோ பிஞ்சு வச்சுருக்கு அப்படின்றத உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் மறுபடியும் பிஞ்சு போட்டிருக்குதுங்க. இருக்குதுங்க, ஒரு 50 பிஞ்சுக்கு மேலே இருக்குதுங்க. அந்த அளவுக்கு பிஞ்சு இப்போ மறுபடியும் போட்டிருக்குதுங்க. இது மட்டும் நம்ம அறுவடை ஆகி வந்துச்சுன்னா அந்த அளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லிக்கலாங்க. அந்த அளவுக்கு செடி வந்து நிறையவே கொடுத்துருச்சுங்க. பாருங்கள், சுரக்காய் செடியும் பீக்கங்காய் செடியும் எப்படி கலந்து ஏறி இருக்குது பாருங்கள் கொடியில். நான் கொடி மேலே காட்டிகிட்டு இருக்க வரேங்க கேமராவை. அங்கங்கே பிஞ்சு வந்து இருக்குதுங்க. இலைக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்குதுங்க. நான் வீடியோவுக்கு வந்து அது தெரியுமோ தெரியாதோன்னு நான் சரியாக காட்டலைங்க. எதிர்க்கில் தெரியறத மட்டும் உங்களுக்கு காட்டுறேங்க நான். எவ்வளோ பிஞ்சு இருக்குது பாருங்கள், கீழே வரைக்குமே பிஞ்சு இருக்குதுங்க. அதுங்க இதெல்லாம் இன்னும் காய் பெருசாகணுங்க. சரி, உங்களுக்கு செடி இந்த அப்டேட் காட்டலான்ட்டு காட்டுறேங்க இன்றைக்கி. இது நேற்று போட வேண்டிய வீடியோங்க. நேற்று மழை வந்ததுனால உங்களுக்கு நான் வீடியோ போட முடியலைங்க. அதனால தான் சரி இப்போ போடலான்ட்டு இன்றைக்கி காய் அறுவடையை நிறுத்திட்டு பழ அறுவடை மட்டும் போட்டுட்டு உங்களுக்கு இன்றைக்கி செடி அப்டேட் மட்டும் காட்டலான்ட்டு காட்டுறேங்க. ஏன்னா பாதி தோட்டம் தாங்க இன்றைக்கி காட்ட முடிஞ்சிச்சு, மீதி பாதி இன்னொரு நாளைக்கு நான் காட்டுறேங்க. ஏன்னா இதுவே பார்த்திங்கன்னா நிமிஷம் கவர் ஆகிடுச்சிங்க. அதனால் சரி, நீங்கள் பார்க்க கஷ்டப்படுவீங்கன்ட்டு இன்னொரு நாளைக்கு போட்டுக்கலான்ட்டு கட் பண்ணிட்டேங்க. இதுவாட பாருங்கள், முருங்கைக்கீரை எப்படி இருக்குது, தக்காளி இருக்குது. இன்னும் தக்காளி கொடுத்துட்டு தாங்க இருக்குது. அறுவடை பண்ணணுங்க. இப்போ இதை முடிச்சுட்டு தாங்க நான் அறுவடை பண்ணலான்ட்டு இருக்கேன். பாருங்கள், சொரக்காய் கொடி பார்த்திங்கன்னா 4 பேக் போட்டிருக்கேங்க. 4 பேக்கு நல்லா சூப்பராக வளர்ந்துட்டு வருதுங்க. பிஞ்சு இப்போ வச்சுருக்குதுங்க, சின்னதாக இருக்குதுங்க பிஞ்சு. அதனால் கேமராவுக்கு தெரியுமோ தெரியாதோன்னு விட்டுட்டேங்க நான். கத்திரிக்காய் பாருங்கள், கத்திரிக்காய் செடியும் இன்னும் அறுவடைக்கு இருக்குதுங்க. இன்றைக்கும் அறுவடை பண்ணணும் கத்திரிக்காவை. இன்னும் கத்திரிக்காயும் கொடுத்துட்டு இருக்குதுங்க. பாருங்கள், எப்படி கொத்தாக இருக்குது. நேற்று போட்ட வீடியோவுக்கும் நிறைய பேர் நல்லா ஆதரவு கொடுத்துருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கமெண்ட் கொடுத்த அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றிங்க. வாங்க, அடுத்து பாருங்கள், குத்தவரையும் பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா விதைக்கி விட்டுருக்குறேங்க காய்ங்க. ஒரு செடியில் இருக்கிற காயவே நான் விதைக்கி அப்படியே விட்டுட்டுருக்குறேங்க. இன்னொரு செடி பாருங்கள், இப்போ பூ பிஞ்சு எல்லாம் எடுத்துருக்குதுங்க. இதை தான் இதுக்கு மேலே நான் அறுவடை பண்ணணுங்க. ஏன்னா ஒரு செடி அப்படியே விதைக்கி விட்டுக்கிறேங்க நான். இப்போ இந்த செடி இன்னொரு செடியும் காட்டுறேன் பாருங்கள். அதுவும் இப்போ பூ பிஞ்சு எடுக்குதுங்க. அதனால் 2 செடியில் இருக்கிறத அப்படியே நம்ம அறுவடை பண்ணிக்க வேண்டியதாங்க. பாருங்கள், சின்ன வெங்காயம் எவ்வளோ சூப்பராக முளைச்சிருக்கு. பூண்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக முளைச்சிருக்கு. உங்களுக்கு நட்டதை நான் காமிச்சிருப்பேன். இப்போ இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதுங்க. இது வந்து முலாம்பழம் விதைங்க. முலாம்பழம் ஜூஸ் போட்டு புழிஞ்சு விட்டுங்க, வந்துடுச்சுங்க எல்லாம். அதுவும் ஒரு 4 செடி நட்டு விட்ருக்குறேங்க. பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. பாருங்கள், இன்னொரு செடி பூ இதாங்க. இன்னும் ஒரு செடி இருக்குதுங்க, அது ஒன்றும் பூ எடுக்கலை. மொத்தத்தில் 4 அவரை செடி வச்சுருந்தேங்க. 4ல் இப்போ 2 பூ எடுத்துடுச்சு.
இன்னும் ஒன்று எடுக்கலை, ஒன்று விதைக்கு விட்டுட்டுருக்குறேங்க. தக்காளி செடி பாருங்கள், இளநாற்று. இது மிளகா செடிங்க. இது இப்போ தக்காளி செடியும் பார்த்திங்கன்னா ஒரு 5, 6 செடிக்கு இளநாற்று வச்சுருக்குறேங்க. அடுத்த பிட்டு தக்காளிக்கு பாருங்கள், இது பூ வச்சுருக்குது பாருங்கள் தக்காளி செடி. அந்த மாதிரி பிட்டாக வச்சுருக்குறேங்க தக்காளி செடியை. அப்படியே இப்போ தொடர்ந்து நம்மளுக்கு தக்காளி கிடைக்கிற மாதிரி வச்சுருக்குறேங்க. பார்க்கலாம் எப்படி கிடைக்குதுன்னு. இது பார்த்திங்கன்னா ராஜிமா நல்லா பூ எடுத்து நல்லா காய் வச்சுருக்குதுங்க. பரவாயில்லைங்க, எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க ராஜிமா வளர்த்தி பார்க்கணும் அப்படின்ட்டு. அது இந்த முறை எனக்கு நிறைவேறிச்சுன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா இது முளைக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேங்க. பார்க்கலாம் முளைக்குமா முளைக்காதான்னு பார்க்கலான்ட்டு விதையை போட்டு விட்டேங்க. முளைச்சிருச்சுங்க. முளைச்சி இப்போ நல்லா காயும் கொடுத்துருக்குதுங்க. இதுக்கு முன்னே ஒரு சாட்டில் போட்டிருப்பேங்க நான் அறுவடையில், இந்த ராஜிமா அறுவடையை. இப்போ மறுபடியும் அறுவடைக்கு ரெடியாக இருக்குதுங்க. பறிக்கணும் இதையும். இந்த காய் பார்த்திங்கன்னா நான் சாட்டில் மட்டும் போடுறேங்க. வீடியோவுக்கு நான் ஒன்றும் காட்டலை. இதை பார்த்திங்கன்னா வெண்டைக்காயும் ரெடி ஆகிடுச்சிங்க. வெண்டைக்காயும் இப்போ 1, 2 கொடுத்துட்டே வருதுங்க. நான் அதை வீடியோவுக்கு காட்டுறதில்ல. அது தண்ணி விடும்போது நம்ம அப்படியே பறித்து சாப்பிட்டுக்கிறோங்க. அதனால் அது வீடியோவுக்கு வரதில்லைங்க. இது பாருங்கள், விதைக்கு வெள்ளைப்பாகல் விட்ருக்குறேன். அந்த மாதிரி விதைக்கும் அப்படியே கையோடு விட்டுட்டு வரேங்க. இப்போ அறுவடைக்கும் அப்படியே காய் பறிக்கிறேன். அப்படி தாங்க நான் விதையை இப்போ சேகரிச்சுட்டு வரேன். உங்களுக்கு பொடலங்காய் கொடியும் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, அதையும் பாருங்கள். பொடலங்காய் கொடி இப்போ நல்லா சூப்பராக ஏறி இருக்குதுங்க கொடி. இதுக்கு மேலே அதுவும் பூ பிஞ்சு வைக்குங்க. பார்க்கலாம் எப்படி வைக்குதுன்னு. பாரு, வெண்டைக்காய் ரெடி ஆகிடுச்சிங்க. பறிக்கணும். பாருங்கள், கொத்தவரங்காய் சூப்பராக எப்படி இருக்குன்ட்டு. காய் எப்படி வச்சுட்டு இருக்குது பாருங்கள். அப்படியே சட்டையாக வச்சுருக்குது பாருங்கள். காய் கொத்தாக இருக்குது பாருங்கள் காய். இந்த மாதிரி அந்த லிக்விட் தண்ணி நம்ம ஊற்ற உங்களுக்கு பூ உதிர்வு பிரச்சனை வராதுங்க காய்ங்களுக்கு. அப்படியே காயாக மாறிடுங்க. பூ வந்து அப்படியே காயாக மாறிடுதுங்க. அதனால தான் அந்த லிக்விட் தண்ணி ஊற்றுங்க நான் ஒவ்வொரு வீடியோக்கும் சொல்லிட்டு வரேங்க. பாருங்கள், பீட்ரூட் இது நம்ம நட்டது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குது. 6 பீட்ரூட் அறுவடைக்கு சூப்பராக வந்துடுங்க. பாருங்கள், கொத்தவரங்காய் எவ்வளோ சூப்பராக இருக்குது செடி. 9 செடி இருக்குதுங்க கொத்தவரங்காய் செடி. இந்த முறை கொத்தவரங்காய்க்கு இதில் தாங்க அறுவடைக்கு, அதாவது விதைக்கு விட்டு எடுக்கணும் நான். ஏன்னா இப்போ எனக்கே கொத்தவரங்காய் விதை இல்லைங்க. இதுலேருந்து விட்டு எடுத்தால் தாங்க எனக்கே கொத்தவரங்காய் விதை. அதனால தான் இப்போ இதை ரொம்ப சேஃப்டியாக வளர்த்திட்டு வரேங்க. பாருங்கள், இதெல்லாம் லாங் பீன்ஸு, மிளகா, பாருங்கள் கீரையை ஒரு பேக் போட்டு விட்டேங்க. அதாவது சிகப்பு தண்டு கீரையும் வெள்ளை பச்சை கலர் தண்டு கீரையும் 2 கலந்து போட்டு விட்டேங்க. அது ஒரு பேகு பாருங்கள் இப்படி ரப்பிட்டு இருக்குது கீரை. இன்னும் இதையும் அறுவடை பண்ணணுங்க. இது பார்த்திங்கன்னா பாலக்கீரையும் ஒரு சுரக்காய் விதையும் போட்டு விட்டுருக்குறோம் பாருங்கள். கீரைக்கு கொஞ்சம் இந்த முறை கொஞ்சம் அதிகமான இம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்குறேங்க. ஏன்னா இதுக்கு முன்னே இவ்வளோ கீரைலாம் நான் விளையிறேங்க. இப்போ தான் பேக்கில் சைடில் வர கீரைங்க எல்லாமே இப்போ டெய்லி கீரை தாங்க எங்கள் வீட்டில். அந்த மாதிரி கீரை இப்போ அதிகமாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன், அதிகமாக விளைய ஆரம்பிச்சிட்டேன். இது பாருங்கள், லாங் பீன்ஸும் வெண்டைக்காவும் இருக்குதுங்க. அப்படியே உங்களுக்கு செடி அப்படியே ஒன்று ஒன்றா காட்டிட்டு வரேங்க. அப்படியே பார்த்துட்டு வாங்க நீங்களும். என் தோட்டம் எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் கொடுங்க. வெண்டைக்காய் செடி பாருங்கள் எப்படி இருக்குது, காய் கொத்தாக வச்சுருக்குது பாருங்கள். தக்காளி செடி பாருங்கள். பாலக்கீரைங்க இது. பாலக்கீரை வேணால் நம்ம அதோட பண்ணிகிட்டே இருக்குங்க. அது வந்து வளர்ந்துட்டே இருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா சுரக்காங்க. எல்லாம் ஒன்றோட ஒன்று அப்படியே சுற்றிட்டு இருக்குதுங்க. அதான் எடுத்து மேலே விடலான்ட்டு விட்றோங்க. என்ன இந்த பந்தல் வந்து நல்லா ஃப்ரீயாக போட்டு விட்டோம்னா நல்லா காய் வைக்குமோ என்னவோ, நான் வந்து ஒன்று மேலே ஒன்றே ஏற்றி விட்றேங்க. பாருங்கள், இது விதைக்க விட்ட காய்ங்க, பீக்கங்காய் பாருங்கள். இந்த பக்கமே பிஞ்சு தொங்குது பாருங்கள். பரவாயில்லைங்க, இந்த முறை பீக்கங்காய் பரவாயில்லைங்க. நிறைய பிஞ்சே கொடுத்துருக்குது, நிறைய அறுவடை கொடுத்துருக்கு. பரவாயில்லைங்க. சுரக்காய் கொடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஏறி இருக்குது. இந்த முறை விதைக்கு 2 பீக்கங்காய் விட்டுட்டுங்க. நல்லா பெரிய காயை விட்டுட்டுருக்குறேங்க. நிறைய பேர் பீக்கங்காய் விதை கேட்குறீங்கன்றதுக்கு வேண்டியே நான் வந்து விட்டுட்டுருக்குறேங்க. பாருங்கள், சுரக்காய் சரி 5 பேக் போட்டதில் 4 பேக் இருக்குதுங்க. ஒரு பேக் வந்து சரியில்லைன்னு எடுத்துட்டுங்க. இது பாருங்கள், இது தாங்க பொடலங்காய் கொடி. கொடி பாருங்கள் சூப்பராக ஏறி இருக்குது. இதுக்கு மேலே தாங்க இது பூ பிஞ்சு போடும். ஒரே கொடினாலும் நல்லா கொத்தாக ஏறுதுங்க கொடி. அது வரைக்கும் சந்தோஷங்க எனக்கு. ஏன்னா ஒரு கொடி வருதே, இது எப்படி காய் வைக்குமோன்னு பார்த்துங்க. பரவாயில்ல, நல்லா கொத்தாக ஏறுதுங்க மேலே. அதனால் காய் கண்டிப்பாக நிறையவே வைக்குங்க. அதனால் விதைக்கு வரைக்குமாவது நம்மளால் இதை எடுக்க முடியுங்க. அதனால தான் இதை வந்து பத்திரமா காப்பாற்றிட்டு வரேங்க. எனக்கு முலாம்பழம் ரொம்ப பிடிச்சதுங்க. அவ்வளோ அழகாக இருக்குதுங்க, பால் மாதிரி. உண்மையிலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னா அவ்வளோ சூப்பரான முலாம்பழங்க. ஒரு பூச்சி கூட கடிக்காத அப்படியே சுத்தமாக இருக்குதுங்க முலாம்பழம். என்னவோ பூச்சி கடிக்கலைங்க இதை.
பரவாயில்ல. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் கொடுங்க. என் வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தீபாவளி வரைக்கும் நம்மக்கிட்ட வாங்குறவங்களுக்கு விதைகளில் வந்து ஆஃபர் இருக்குங்க. வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ வெள்ளிக்கிழமை வருதுங்க, பாருங்கள். பாய்.